வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சான்றிலேன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள், அத்தியாயம் 32. வாழ்வின் வசந்தம். படைகளை அணிவகுத்து நடத்துவதிலும் வியூகங்களை வகுப்பதிலும் இணையற்றவன் என்று பிரசித்தி பெற்ற விக்கிரம சோழிய வரையனான அரையன் ராஜராஜன் தன் தோள் மீது கை வைத்ததால் உடலை ஊடுருவி சென்ற உணர்ச்சிகளின் வேகத்தாலும் தன்னை குனிந்து நோக்கி அவனது இரு விழிகளின் காந்த சக்தியாலும் கருத்தை அடியோடு பறிகொடுத்து சில வினாடிகள் நின்ற கரிகாலன் கடைசியாக சுயநிலைக்கு வந்து கச்சையிலிருந்து வாழை சுருளையும் சூடாமணி விகார தலைவர் கொடுத்த முத்திரை மோதிரத்தையும் எடுத்து அரையன் ராஜராஜன் நீட்டிய வழக்கரத்தில் மிகுந்த பயபக்தியுடன் வைத்தான். மோதிரத்தையும் ஓலையையும் பெற்று கொண்டதும் அரையன் ராஜராஜன் கரிகாலன் தோல் மீது இருந்த கையை அகற்றிவிட்டு 2 அடி எடுத்து வைத்து அந்த கூடத்தின் ஒரு பகுதியில் இருந்து சாளரத்தை நோக்கி நடந்து அவற்றை பரிசோதிக்கலானான். அரையன் ராஜராஜனை சந்திக்க நேர்ந்த பிரமையால் அதுவரை சோழர் படைத்தலைவனை சரியாக கவனிக்காத கரிகாலனும் படைத்தலைவன் சாளரத்தை அணுகி முத்திரை மோதிரத்தையும் ஓலையையும் பரிசோதிக்க தொடங்கியதும் தன் கண்களை அவன் மீது ஓட்டத் தொடங்கினான். அரையன் ராஜராஜன் சுமார் 6.5 அடி உயரம் இருந்ததால் சாளரத்தின் மேல் உச்சி அவன் தலையில் இடித்துவிடும் போல் மிக அருகாமையில் இருந்ததை கவனித்த கரிகாலன் அந்த உயரத்துக்கு தகுந்த அங்க அமைப்புகளும் படைத்தலைவனுக்கு இருந்ததை கவனித்தான். அந்த உயரமான சரீரத்தில் கழுத்துக்கு கீழே திரண்டெழுத தோள்களின் திண்மையை அவற்றை இறுக்கி பிடித்து கொண்டிருந்த அங்கேயே நிரூபித்தது. அந்த தோள்களுக்கு கீழே சாட்டை போல் இறங்கிய நீண்ட கரங்கள் ஓலையை பிரித்து படித்து கொண்டிருக்காவிட்டால் கண்டிப்பாக முழங்காலுக்கும் கீழே இறங்கிவிடும் என்று கணக்கு போட்ட கரிகாலன் அந்த கரங்களில் இருந்த வளைவுகளையும் கரங்களின் திண்மையிலும் சதை அமைப்பு இறுக்கி கரங்கள் மேன்மையாகவே தெரிந்த தோரணியையும் கண்டு வாளை சுழற்றுவதற்காகவே இந்த கரங்கள் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நினைத்தான். நேராகவும் ஒரே சீராகவும் இறங்கிய முதுகுப்புறமும் ஒட்டி ஒரே சமனாக தெரிந்த வயிறும் வயிற்றுக்கு மேலே திடமாக காட்சியளித்த மார்பு பிரதேசமும் உறுதியாக தரையில் ஊன்றி நின்ற கால்களும் அரையன் ராஜராஜனின் தேக பயிற்சி அளவற்றது என்பதை அறிவுறுத்தின. ஓலையை படித்த போது அரையன் ராஜராஜன் கண்களில் துளிர்த்த ஒளியையும் ஆண்மையெல்லாம் திரண்டு நின்ற கம்பீரமான அவன் முகத்தில் வாயுதைகள் மடிந்து நின்ற உறுதியையும் கவனித்த கரிகாலன் படைத்தலைவன் எதிலும் நல்ல நிடசித்தமுடையவன் என்பதையும் முடிவுகளை வெகு சீக்கிரம் செய்யவல்ல பெரிய ராஜதந்திரி என்பதையும் புரிந்து கொண்டான். கரிகாலன் முடிவுகள் முற்றிலும் சரி என்பதை அடுத்து நேர்ந்த நிகழ்ச்சிகள் நிரூபித்தன. ஓலையை படிக்கவும் முத்திரை மோதிரத்தை சோதிக்கவும் அரையன் ராஜராஜனுக்கு 2 வினாடிகளுக்கு மேல் பிடிக்கவில்லை. மோதிரத்தின் பச்சைக்கல்லை ஒரு முறை கூர்ந்து நோக்கினான். உட்புறத்தில் பார்வையை 1/2 வினாடிதான் செலுத்தினான். ஓலையில் இருந்த 4 வரிகளை படிக்கவும் அதிக நேரம் ஆகவில்லை. சற்றென்று சோதனையை முடித்துக் கொண்ட அரையன் ராஜராஜன் மீண்டும் கரிகாலனை நோக்கி தன் கண்களை திருப்பி அடையாளங்கள் சரியா இருக்கின்றன, ஆனால் இந்த ஓலையில் இருந்த முத்திரையை யார் உடைத்தது என்று வினவினான். சிறிதும் தயங்காமல் பதில் சொன்னான் கரிகாலன். சாளுக்கியர் மன்னர் உடைத்தார் என்று. அரையன் ராஜராஜன் முகத்தில் சற்றே ஆச்சரிய குறை படர்ந்தது. யார், ஜெயசிம்மனா என்று கேட்ட படைத்தலைவன் குரலில் ஆச்சரியத்தின் ஒளி சந்தேகமற தெரிந்தது. ஆம், அவரிடம் எதற்காக இந்த ஓலையை கொடுத்தாய்? தங்களுக்கும் எனக்கும் உள்ள உறவை நிரூபிக்க. உனக்கும் எனக்கும் உள்ள உறவா? ஆம். என்ன உறவு அது? தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள உறவு. இதை கேட்டதும் சாளரத்திலிருந்து 2 அடி எடுத்து வைத்த கூடத்தின் நடுவு கொண்ட கரிகாலனை மீண்டும் ஒரு முறை கூர்ந்து கவனித்தார் என் ராஜராஜன். இல்லை இல்லை, இவன் அயோக்கியனாயிருக்க முடியாது. அந்த வம்சத்தில் அயோக்கியன் எப்படி பிறக்க முடியும்? அதே குழந்தை முகம், அதே கூறிய விழிகள். அவன் மகன்தான், சந்தேகமில்லை. ஆனால் எதற்காக இப்படி பேர் சொல்லியிருக்கிறான் என்று தன்னை தானே கேட்டுக்கொண்டான். அவன் உள்ளத்தே ஓடிய எண்ணங்களை ஓரளவு ஊகித்து கொண்ட கரிகாலன், படைத்தலைவரே, நான் போலி அல்ல. சூடாமணி விகாரத்திலிருந்து கிளம்பிய கரிகாலன் நான் தான். அங்கு நான்
கிளம்பியதிலிருந்து விதி என்னை பல வழிகளில் அழைத்து சென்றது. அதன் சுழலில் சிக்கொண்டேன். அந்த சுழலில் இருந்து தப்பித்துக் கொள்ள மதியை ஆங்காங்கே உபயோகித்தேன் என்றான். மதியின் அந்த உபயோகத்தில் இந்த தந்தை மகன் உறவும் ஒன்று போல் இருக்கிறது என்று வினவினான் ராஜராஜன். ஆமாம் படைத்தலைவரே, உனக்கு நான் தந்தை என்று யார் சொன்னது? யாரும் சொல்லவில்லை. சொந்த கற்பனையோ? ஆமாம். எதற்காக இந்த கற்பனை உதித்தது? அவசியத்தை முன்னிட்டு. என்ன அவசியம்? ஒருவன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வது அவசியம் என்பதை படைத்தலைவராகிய தாங்கள் கூட மறுக்க முடியாது என்று சொல்லிய கரிகாலன் தான் யார் முன்னிலையில் இருக்கிறோம் என்பதையும் மறந்து லேசாக சிரித்தான். கரிகாலன் பதிலை கேட்ட அரையன் ராஜராஜன் இதழ்களும் புன்சிரிப்பால் சிறிதே மலர்ந்தன. இந்த சம்பாஷணையை கேட்டுக்கொண்டு அதுவரை மௌனமாக நின்ற செங்கமல செல்வியும் வாய்விட்டு கலகலவென பெரிதாக நகைத்தாள். அந்த சிரிப்பை ஒரே பார்வையில் அடக்கிய சோழர் படைத்தலைவன் கரிகாலனை மீண்டும் நோக்கி, கரிகாலா, உயிரை காக்க எத்தனை பொய்யையும் சொல்லலாம் என்று நீ படித்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறதா என்று கேட்டான். சாஸ்திரத்திலும் சொல்லியிருக்கிறது, புராண சான்றும் இருக்கிறது என்று கரிகாலன் பதில் சொன்னான். அப்படியா? ஆமாம். உதாரணமாக ராமாயண மகா காவியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அனுமானை யார் என்று தெரியாது என்று சீதையை பொய் சொன்னதாக இருக்கிறது. இன்னொரு உயிரை காப்பாற்று பிராட்டி பொய் சொன்னாள். இன்னொரு உயிரை விட சொந்த உயிர் அருமையானதல்லவா? ஆகவே அதை காக்க போய் சொல்வதும் நியாயம்தானே? இதை கேட்ட அரியன் ராஜராஜனை பெரிதாக நகைத்தான். அத்துடன், கரிகாலா, நீதான் பொய் சொன்னாய், அதை எப்படி ஜெயசிம்மன் நம்பினான் என்று கேட்டான். நம்பத்தான் அத்தாட்சி வைத்திருந்தேனே, இந்த ஓலையை காட்டினேன். அதன் வாசகத்தில் சூடாமணி விகாரத்திலிருந்து குழந்தை உங்களால் அனுப்பப்பட்டிருந்தது என்று இருந்தது. ஆகையால் நீங்கள் சுவீகர தந்தை என்று கூறினேன் என்றான் கரிகாலன். அரியன் ராஜராஜனுடைய விழிகள் ஆச்சரியத்தால் மலர்ந்தன. உன்னை எப்பொழுது நான் சுவீகாரம் எடுத்துக்கொண்டேன் என்று கேட்டான். நீங்கள் சுவீகாரம் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் தான் உங்களை தகப்பனாராக சுவீகரித்து கொண்டேன் என்று கரிகாலன் மேலும் சொன்னான். இதில் ஆச்சரியம் ஏதுமில்லை படைத்தலைவரே. அயோக்கியனான ஒரு சைவ துறையின் செயலால் நான் வேங்கி நாட்டில் சிக்கிக் கொண்டேன். என்னை மீறிய சந்தர்ப்பங்கள் என்னை சூழ்ந்து கொண்டன. அவற்றிலிருந்து தப்ப என் புத்தியை பல வழிகளில் உபயோகப்படுத்தினேன். யூகத்தில் யாருக்கும் சளைக்காதவனான ஜெயசிம்மனையும் சமாளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த ஆபத்தான நிலையில் உங்களை தந்தையாக எண்ணினேன். மிகுந்த ஆபத்து வரும்போது இஷ்ட தெய்வத்தை எண்ணும் முறையில் அவ்வளவுதான். என் கதையை முற்றிலும் கேட்டால் உண்மை உங்களுக்கு தெல்லென விளங்கும் என்றான். அரியன் ராஜராஜன் முகத்தில் இருந்த சந்தேக சாயை இதற்கு பிறகு மெல்ல மெல்ல விலகத் தொடங்கியது. சற்று நேரம் தீவிரமாக யோசித்துக் கொண்டே அந்த கூட்டத்தில் உலாவினான் படைத்தலைவன். பிறகு கரிகாலனை நோக்கிய அந்த காந்த கண்களில் கருணையை நிரம்பி வழிந்தது. கரிகாலா, யாரையும் நம்ப வைக்கும் திறன் உனக்கு இருக்கிறது. வேட்டுவந்த திருத்தறையில் நீ அண்ணன் என்று சொன்ன போது யாரையும் நம்பாத செங்கமல செல்வியை உன்னை நம்பிவிட்டாள். நீ யார் என்பதை முத்திரை மோதிரம் இல்லாவிட்டாலும் உன் முகமும் கண்களும் என்னை நம்ப வைத்திருக்கும். ஆனால் இடையே ஏற்பட்ட பல நிகழ்ச்சிகள், அவை சம்பந்தமாக கிடைத்த பல செய்திகள் என்னை குழப்பியிருந்தன. நீ ஜெயசிம்மனுடன் சேர்ந்து விட்டதாகவும் விமலாதித்தன் மகளுக்கு எதிராக சதி செய்ததாகவும் பிரம்மமாராயர் எழுதியிருந்தார். நீ எந்த பக்கம் இருக்கிறாய் என்பதை புரியாதிருந்த சந்தர்ப்பங்கள் பல. ஆனால் உன் பரம்பரை சதி செய்யும் பரம்பரை அல்ல. எதற்கும் உன் வரலாற்றை பின்னால் விவரமாக கேட்டுக்கொள்கிறேன். நீ என் மகன் என்பதை படைகளுக்கு இன்றே அறிவித்து விடுகிறேன் என்று கூறினான் ஆரியன் ராஜராஜன். ஒரு முறை முடிவுக்கு வந்துவிட்டால் அதை திட்டவட்டமாக நிறைவேற்றி வைக்கும் குணமுள்ள ஆரியன் ராஜராஜன் தன் துணை படைத்தலைவர்களை உடனே அழைத்து கரிகாலனை அறிமுகப்படுத்தி வைக்கும் சமயத்தில் தான் அறிஞயன் தலைவிதியும் நிர்ணயமாயிற்று. அறிஞயன் ஜெயசிம்மனுடைய அந்தரங்க ஒற்றன் என்பதை வெகு நாள்களாக அறிந்திருந்த அரியன் ராஜராஜன் அவன் தலையை துண்டித்துவிடும்படி உத்தரவிட்டான். கரிகாலனை அதற்கு குறுக்கே நின்றான். வேண்டாம், அவன் தலையை துண்டிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கின்றன. அவனை காஞ்சி மாநகர் சிறைக்கு அனுப்பிவிடுங்கள் என்று கரிகாலன் வேண்டிக் கொண்டான். ஆரியன் ராஜராஜனுக்கு அறிஞனை உயிரோடு விட்டு வைப்பதில் அடியோடு இஷ்டமில்லாவிட்டாலும் தன் வளர்ப்பு மகனின் முதல் கோரிக்கையை மறுக்க விருப்பமில்லாமல் ஒப்புக்கொண்டான். இந்த தகவலைத்தான் உதவி படை தலைவன் ஒருவன் அறிஞனுக்கு அறிவித்துவிட்டு விஷயத்தை
தெளிவாக புரியவும் வைத்தான். அரியன் ராஜராஜன் கட்டளைப்படி அடுத்த தினமே அறிஞன் காஞ்சி மாநகருக்கு அழைத்து செல்லப்பட்டான். பான்சரை கூடத்தில் சந்தித்தது முதல் கரிகாலன் அரியன் ராஜராஜனுடைய தங்கிவிட்டான். அந்த நாள் முதலே கரிகாலனுக்கு போர் பயிற்சி அளிப்பதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் அரியன் ராஜராஜன் செய்து முடித்தான். சூடாமணி விகார தலைவர் அவனுக்கு வாழ் போரும் குதிரையேற்றமும் மட்டுமே பயிற்றுவித்திருந்தார். ஆனால் அரியன் ராஜராஜன் மேற்பார்வையில் யானை ஏற்றம், வேல் எறிதல், படைகளை அணிவகுத்தல் முதலிய பல துறைகளில் அவனுக்கு பயிற்சி கிடைத்தது. இந்த நாள்களில் செங்கமல செல்வியும் அவனுக்கு பல வழிகளில் உதவி வந்தாள். அடிக்கடி வேட்டையாட அவனை காட்டுக்கு அழைத்து சென்றாள். வேட்டையின் மர்மங்கள் பலவற்றை அவனுக்கு பழக்கி கொடுத்தாள். வில்லில் அம்பி பொருத்தி நான் இழுத்து கொடிய விலங்குகளை அடிக்க அவளே அவனிடம் நெருங்கி நின்று போதித்து வந்தாள். போதனை பல முறைகளில் நடந்தது. அவன் உடலுக்கு பின் அவள் நின்று அவன் கைகளோடு தன் கைகளை பொருத்தி அவன் தோளில் சாய்ந்த வண்ணம் நானே இழுக்க சொல்லிக் கொடுப்பாள் செங்கமல செல்வி. வித்தையை பயில்வதில் ஊக்கத்துடன் இருந்த கரிகாலன் கல்மிஷம் ஏதுமில்லாமலே அவள் இழுப்புக்கு சென்று கொண்டிருந்தான். ஆனால் செங்கமல செல்வியின் இதயத்திலோ அவனுக்கு இருந்த நிர்மலமான நிலை இல்லை. அதில் அக்னி பொறிகள் ஆயிரமாக அள்ளி கொட்டி கொண்டிருந்தன. விளையாட்டு பெண்ணாக தோற்றத்துக்கு ஆண்களைப் போல் ஆடை அணிந்து வேட்டையாடி வந்த அவள் உள்ளத்தை எத்தனையோ உணர்ச்சிகள் வேட்டையாட தொடங்கின. அதுவரை அடங்கி கிடந்த பெண்மையின் உணர்ச்சிகள் அவள் உடலையும் சித்தத்தையும் பூர்ணமாக ஆட்கொண்டு சொல்ல வேணா வேதனையை அளித்தன. அவள் வாலிப உள்ளத்திலே வாழ்வின் வசந்தம் கள்ளத்தனமாக மெல்ல மெல்ல புகுந்தது. அந்த வசந்தத்தின் இன்ப மலர்கள் அவள் இதயத்திலே லட்சக்கணக்கில் உதிர்ந்தன. அப்படி உதிர்ந்ததால் ஏற்பட்டதொரு நிகழ்ச்சி. அதன் விளைவாக ஏற்பட்டது கரிகாலன் வாழ்வில் பெரும் அதிர்ச்சி.